வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறோம். ஒரு 20 நாளாக வீடியோவே போடல. ஒரு பெரிய பிளான் போய்ட்டு இருந்தது, அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டும் தேவைப்படுது. சரி, அப்படியே கொஞ்சம் சென்னைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துலாம் வந்துட்டேன். ஸோ கதைக்கு வரலாம். இப்போ வந்து நம்மளை புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க, வீட்லேயே பண்ணிட்டுருக்கீங்க, புதுசாக எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிளான் பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்தே இந்த பிளான் வந்து அப்போயே பிளான் பண்ணிட்டேன். இந்த அக்டோபர் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு. இந்த அக்டோபர் வந்தாலே இந்த வின்டர் ஆர்க்லாம் வரும்ல, அதே தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் உண்மையாலே ஒரு வின்டர் இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சேத்தன் ஒரு இடம், ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கிராமத்து கடின சவாலில் இருக்கப்போ நம்ம ஃப்ரெண்டு சுரேஷா இருக்கார்ல, அவர் இங்கே வந்திருந்தார். என்னை கூப்பிட்டே இருந்தார். நான் போகல, நான் அதுக்கு முக்கியமாக நான் போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அங்கே போயிட்டேன். ஸோ இவர் இங்கே அப்புறம் வீடியோ அமிச்சார். எனக்கு பெரிய ரெக்ரெட் ஆகிடுச்சு. இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டாக பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது அக்டோபர் 2க்கு கிளம்பி அக்டோபர் 5 மாதிரி இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு 1.5 நாள் நம்ம சென்னையில் ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு வரத்துக்கு 1.5 நாள் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி இன்றைக்கி காலையில் தான் வந்தோம். சொல்ல போனீங்கன்னா ஒரு 2.5 நாள் ட்ராவல்லே போயிடுச்சு. பட் பரவாயில்ல, எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிச்சு. எல்லாமே ட்ரெயினும் டைமுக்கு வந்துச்சு, பஸ்ஸும் டைமுக்கு வந்துச்சு, கேப் டிரைவரும் டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் இருக்க இடம் பார்த்திங்கன்னா சேத்தன் ஒரு இடம். இங்கே வந்து பெருசாக பஸ் வசதி எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இதுவும் ஒரு கிராமம் தான். ஒரு 70 பேர் 80 பேர் கிட்ட தான் இருக்காங்க. ஒரு 20-25 ஃபேமிலி தான் இருக்கேவான். ஸோ இங்கே பெருசாக சர்வீசஸ்லாம் எதுவும் இல்லை, கேப் மட்டும் தான் இருந்தது. அதுக்கும் செலவு பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஹாஸ்டல் வந்துட்டு அப்புறம் நாங்கள் கேட்ட ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க முன்னாடி, சாப்பாடோடு சேர்த்து. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு 60 டேஸுக்கு இருப்போன்னா அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அது எவ்வளோ அதிகமாகும்னு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், 500 ரூபா கொடுத்து சாப்பாடாக சேர்த்து சாப்பிட்றலான்ற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு அப்புறம் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களோட புது ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே அமைச்சிருக்காங்க. இது எல்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இப்போது 400 தான். பட் ஆனால் சாப்பாடு இல்லைன்றப்ப எக்ஸ்ட்ராவாக சாப்பாடுக்கு ஒரு வேலைக்கே இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டதுக்கே ஒரு 200 ரூபாய் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், நான் தனியாக வரல, கூட ஃபுல் ஃபார்மேட் எடுக்கிறதுக்கு இன்னொரு நம்ம ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம ஃபோட்டோகிராஃபர் தம்பி வந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஃபுல் ஃபார்மேட் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறாரு. அதனால் லாஸ்ட் டைம் மாதிரி ஃபுல் ஃபார்மேட்டை பாதியிலே ஷட் டவுன் பண்ண மாட்டேன், ரெகுலராக இதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் முக்கியமாக ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் பண்ணுறேன்னா, எனக்கு ஃபுல் ஃபார்மேட் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறேன்னு இப்போ வரைக்குமே புரியல. ஒரு 2.5 நாளாக நான் ட்ரெயினில் வரப்போல இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணி, இதை பாருங்கள் சைடில் ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிச்சுன்னு இருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக இதில் தான் எனக்கு வந்து இது இருக்குது. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வச்சுக்காதீங்க, ஜாலியாக பாருங்கள். எந்த கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள். பட் வீடியோ வந்து நான் என்னோடய ஐடியா வந்து நேச்சுரலாக பண்ணணும். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நேச்சுரலாக இருக்கணும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. சும்மா ஆர்டிஃபிஷியல் ஜோக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி வீடியோ போதோ வழக்கம் போல் என் வீடியோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இந்த வீடியோ போக போக நாங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம், இங்கே வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்கெடியூலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேரை கேட்ட பெஜர் ரைட்டிங்க. எங்கே அது? டிகாத்லான் நண்பர்களே. நான் இந்த சேலஞ்சை பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வின்டர் க்ளோத்ஸ்க்கான பேட்டா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம ஆண்டவர், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் டிகாத்லானில் வேலை செய்கிறாரு, வேணா அவர்கிட்ட கொலாபரேஷன் கேட்டுப்பாரு அப்படின்னு கேட்க சொன்னாங்க. நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். சென்னை பெருங்குடி டிகாத்லான் பிரான்ச் போயிட்டு இந்த சீரிஸ்க்காக 50 லிட்டர் பேக் ஒன்று, ஒரு வின்டர் ஜாக்கெட், 2 செட்டு தெர்மல், ட்ரெக்கிங் ஷூஸ், அதுக்கப்புறம் சின்ன வின்டர் ஆக்சசரிஸ்லாம் கிடைச்சிது. நீங்களும் அந்த வின்டருக்கு எதனா ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா டிகாத்லானில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க ஏரியா டிகாத்லான் எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அஃபிலியேட் லிங்க், நீங்கள் வேணா போய் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த கொலாப கொடுத்த சுப்ராஜ் நண்பருக்கு ரொம்ப நன்றி. அதாவது நம்ம காளி என்ன சொல்கிறான்னா, ஒரு வாட்டி கேட்டான் என்கிட்ட, இது மாதிரி உடம்பு குண்டாக இருக்குது அப்படின்னு, என்னாலே உங்களை மாதிரி ஆக முடியுமானான்னு கேட்டான். நான் அதுனாடா நீ வந்து அதுக்கான ஒர்க்கு போட்டால் ஆக முடியும் அப்படி சொன்னேன். என்ன இப்போது அப்படி தானே சொன்னேன் ஒர்க்கை போட்டால் ஆக முடியும்னு சொன்னேன். அதான் சொல்ல 2 மாதம் இருக்குது, நீ சும்மா பேசிக்ஸ் மட்டும் பண்ணு, நல்ல ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணு, பிடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ 2 மாதம் அவங்க கூட அவனும் வந்து நம்ம கூட வந்து இந்த கடினமான சவாலில் ஈடுபட போகிறான். ஸோ அதனால் அவனுக்கும் ஒரு ரூட்டீன் போடுறோம், நம்மளுக்கும் ஒரு ரூட்டீன் போடுறோம். சரி தலை, காலைல வந்து ஏஞ்சிக்கிறோம் தலை. ஃபஸ்ட்டு வந்து பாத்து, ஏஞ்சோடனே பாத்து, சரியா? அது குளிர் பாத்து, ஏதோ ஒரு பாத்து. 2வது வந்து நீ வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கு, நீ கேமரா எடுத்துகிட்டு போய்க்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கு எனக்கு காலையில் இருக்கணும், சரியா? வாக்கு. நான் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னு, எனக்கு தெரியல ஆல்டிடியூட் எப்படி இருக்குன்னு, பட் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இந்த 2 மந்த்ஸ் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக 5 ஆச்சு ஓடிடுவேன். 5 ஈஸியாக இருக்குன்னா
10 ட்ரை பண்ணும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 100 புஷ்அப்ஸ் பண்ண போகிறேன் டெய்லி. 100 புஷ்ஷு, அப்புறம் 100 புல்லு, அப்புறம் 100 ஸ்குவாட்ஸு, 100 கோர் தான். கோர் வந்து லெக் ரைஸ். ஸோ ஏதோ ஒன்று. எப்படின்னா புஷ்ஷு புல் எப்படின்னா இப்போது புல்லில் 100 இருக்குன்னா ஒரு 50 புல்லப்பு, அதுக்கப்புறம் 50 சின்ன அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணா உனக்கு புஷ்அப் பண்ணி பார்த்தேன், உனக்கு வந்து ஒரு 7-8 வரும் எனக்கு கரெக்டாக. சரியா? நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஃபுல் ரூட்டீனே நான் போட்டுடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து புல்லப்பு. சரியா? புல்லப் வந்து பேண்ட் இருக்குது என்கிட்ட. பேண்ட் எங்கேயாவது போடுற பேண்ட் வந்து எல்லோ பேண்டு. சரியா? எல்லோன்னு போடுறேன். எல்லோ பேண்டில் நீ வந்து 80% பண்ண போகிற. அதாவது நீ இப்போ ஒன்று கூட பண்ண மாட்டேன் அப்படின்னா எல்லோ பேண்டு போட்டு நீ அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா பேண்ட் போட்டால் தான் தெரியும். அதனால் இப்போ அது போட்டு ஃபஸ்ட்டு செட்டில் எவ்வளோ ரெப்பு வருதுன்னு பார்த்துட்டு உன்னோட ஃபுல் போடக்கூடாது. இதுலேயுமே போட்டு ஆன்லாம் தள்ளக்கூடாது. லேசாக ரொம்ப ஒரு அந்த அதில் வந்து 3 செட்டு. சரியா? புல்லப்பு, அதுக்கப்புறம் புஷ்அப்பு. புஷ்ஷில் வந்து எதுவுமே பேண்ட்லாம் கிடையாது. உன்னோட 80% 3 செட்டு. சரியா? அதுக்கப்புறம் புல்லப்பே தான். புல்லப் வந்து அதே பேண்டு போட்டுக்கோ, எல்லோவே போட்டுக்கோ. எனக்கு நெகட்டிவ் மட்டும். சரியா? நெகட்டிவ். ஓகே, இதுவும் 3 செட்டு. அதுக்கப்புறம் புல்லு போதும், ஏன்னா ஸ்டார்டிங்க்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதுவே. அதுக்கப்புறம் புஷ்ஷு வந்து நீ என்ன பண்ணு, நீ புஷ்அப் போட்டுக்கோ. சரியா? நீ புஷ்அப் 3 செட்டு. கோருக்கு வந்து க்ரன்ச்சஸ், சும்மா க்ரன்ச்சஸ்ஸு ஒரு 3 செட்டு. ஓகேவா? ரெப்பு கவுண்ட் எப்படி இருக்குன்னா வந்து இதிலலாம் சொல்கிறேன், ஒரு 12 to 20 இப்போதைக்கு உனக்கு. சரியா? இப்போ இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீ இது ரொம்ப நாள் எதுவும் பண்ணதே இல்லாதனால இப்போ பேசிக்காக ஏடா கூடமாக கொடுக்குறேன். போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு டே இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது காலையில் நம்ம முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு போவோம். சரியா? பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம எடிட்டிங்கு, நீ ஃபுல் ஃபார்மேட் எடிட்டிங் பண்ணுவேன், நான் ஷார்ட் ஃபார்மேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் நம்ம ஃப்ரீ தான்டா. ஈவினிங்லாம் சும்மா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துன்னு சில் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். இதுதான் கதை பேசிக்கலாக. ஓகே. இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கேன், நம்ம ஹாஸ்டல் ஓனர்கிட்ட. அவர் இந்த ஆப்பிள் ஃபார்முக்கு இது பண்ணாருன்னா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, ஃபார்மிங்க்கு. ஸோ மேபி அவருக்கு வாலண்டியர் பண்ணி இன்றைக்காவது டே போவோம். அவ்வளோதான் நண்பர்களே, நாள் முடிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. இனி வீடியோ எடுத்து போட்ட காரணம் வந்து ஜஸ்ட்டு நம்ம கேமராவை செக் பண்ணோம், மைக்கு, அதுக்கப்புறம் லைக் வீடியோ எந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட போகுது, அண்ட் இந்த வீடியோ சீரீஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்றதுக்காக தான். வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது இந்த வீடியோட எண்ணில். என்னென்னா ஹாஸ்டல் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கேட்டு வந்தது ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு 500. ஸோ அது கணக்கே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே சாப்பாடு வந்துருந்துன்ற மாதிரி பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ வந்து சொன்ன மாதிரி வேறு ஹாஸ்டலுக்கு கொடுத்தனால 400 ப்ளஸ் ஃபுட்டுன்னு வரப்போ மதியம் சாப்பிட்டதுக்கு 2 வேளை தான் சாப்பிட்டோம். ஒரு வேலைக்கு 200 வந்துச்சு, இந்த வேலைக்கு 300 வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாளைக்கு செலவு 800 ப்ளஸ் ஒரு 300 800 ப்ளஸ் ஒரு 300 ப்ளஸ் ஒரு 500 1300 1300 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 1300னா அப்போ பார்த்துக்கோங்க, 60 நாளைக்கு எங்கேயோ போயிடும். அந்த ஆள்கிட்ட கேட்டோம், அந்த ஓனர், நம்ம இந்த ஹாஸ்டல் ஓனர்கிட்ட கேட்டிருக்கோம், இந்த மாதிரி மேலே அங்கே இருக்குது இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது அவருது. ஸோ அந்த 500. ஆனால் அவர் வந்து ஒரு மாதிரி மழுப்பி பேசுகிறாரு, ஏன்னு தெரியல. ஆள் இருக்காங்களா, நாளைக்கு போய் பார்க்கணும், அதை சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணணும். நம்ம சுரேஷ் ஆகிட்டே கேட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ அதோட அவள் தான் நண்பர்களே, இன்னையோட வீடியோ முடியுது. இதில் பெருசாக எதுவும் இருக்காது இந்த வீடியோவில், பட் பரவாயில்ல. இந்த யூடியூப்பில் நான் வந்து நிறைய பேர் பார்த்தேன், விஜய் வரதராஜ் இதெல்லாம் பார்த்தேன். இந்த ஹைப்புன்னு ஏதோ ஒன்று இருக்காமே, அது சும்மா கொடுத்து விடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கடினமாக இருங்க.